ஹாய் காய்ஸ், நானும் எங்கள் மாமாவும் இன்றைக்கி சிக்கன் எடுத்து சமைக்கலான்னு வந்திருக்கோம் காட்டுக்கு. மாமா இன்றைக்கி என்ன மாமா சமைக்க போகிறோம்? சிக்கன் சிந்தாமணி சமைக்கலான்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கத்தியை வந்து ஷார்ப் பண்ணிப்போம். காய்ஸ் வாங்க போயிட்டு இலையை எடுத்துகிட்டு வருவோம். பீஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட சொல்லு. காய்ஸ் வெங்காயம் அறிய போகிறோம். காய்ஸ் ரொம்ப சின்னதாக போட சொல்லு. சின்ன சின்னதானே இதுக்கா? நானும் கட் பண்ணி வேண்டியதான்ப்பா. அப்பா அம்மா சொல்லுங்கள், என்னென்ன போடணும் சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு? டேய் நீ பேசாமல் இந்த மாதிரி வீடியோ போடுறதோட டான்ஸ் ஆடி வீடியோ போடுறோம். சொல்லுங்கள் என்னென்ன போடலாம் சிந்தாமணி சிக்கனுக்கு? சிந்தாமணி சிக்கனுக்கு ஒன்றுமே இல்லை, வெறும் வெங்காயம், வரமிளகா, சிக்கன், அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்? மிளகாத்தூளே தேவையில்லை இதுக்கு. மஞ்சத்தூள் லைட்டாக போடணும். உப்பு, ஓகே, தேவையான அளவு உப்பு மறந்துடாதீங்க. கடைசியாக வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துருங்க மறக்காமல். நாங்கள் எண்ணெயை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தக்காளியே தேவையில்லை இந்த டிஷ்ஷுக்கு. இப்படின்னா பார்த்துங்க எந்த அளவு கொடூரமாக இருக்க போதுன்னு. ரைஸ் சிக்கன் அலசிட்டு இருக்கோம். ஐஸ் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். அடுத்து காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறோம். முடிச்சு வச்சுக்கிறேன். போடக்கண்ணே கறிச்சு. ஆமாம், சீக்கிரம் வந்துருக்கு. ஐயோ என்ன ஸ்பீடு வைக்கலாம் போட்டு எல்லாத்தையும் கறிச்சியா போடு போடு. மல்லி போட்டுரு. மல்லி எடுத்து வச்சுருக்கா தீஞ்சிருக்கியா? அப்படி தான்ப்பா ஆகும். அப்படி தான் ஆகும். பொன்னிறமாக அந்த பிறகு மாற்றணுமாடா சதீஷ்? என்னம்மா பொன்னிறமாக அந்த பிறகு மாற்றணுமா? வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க guys. போடுறா காய்ஸ், சிக்கன் போட போகிறோம் காய்ஸ். ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். 2 கிலோ சிக்கனையும் ஃபுல்லாக போட்டுரும். அப்படியே தண்ணி போடுறா. இந்த
மாமா இங்கே பாரு, இங்கே பாரு மாமா. ஏய் கமெண்ட்றாங்க. கிண்டி விடுங்க. கைஸ் சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்கள்லாம் அடி பிடிச்சிக்கும். நம்ம சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்கு. மேலே வச்சது தப்பாக போச்சு. ஹீட் ஆயிடுச்சு. அது மேலே வைக்காத. கைஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணுமாம்மா. எடுப்போம். கிண்டி விடுங்க. பாரு தண்ணியாக ஊற்றினா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாரு. நல்லா கொண்டு தூக்கு அப்படியே தூக்கிடாது. இங்கே வீடியோ வச்சு சொல்லுவோம்மா. ஏய் லூசு இங்கே அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைப்போம். நல்லா பாயில் ஆகட்டும். ரைஸ் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கிண்டி விடும். அதை விட்றாத, கரெக்டாக இது பண்ணு. அதை விட்றாதா வீடியோன்ட்டு. கரண்டியாவா? ரைஸ் சிந்தாமணி சிக்கன் ரெடி பண்ணால் நீங்கள் நார்மலாக கேஸ் அடுப்பில் பண்ணுறதோட இந்த நம்ம கல் அடுப்பில் வந்து டக்குனே பண்ணிடலாம். குடிக்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் படியாக பார்த்து எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லு. காய்ஸ் நம்ம தண்ணியை ஒரு சொட்டு கூட ஊற்றலை. ஆனால் எவ்வளோ ரைஸ் இந்த சிந்தாமணி சிக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்ட்டு. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி இருக்கு, அடி பிடிக்காது. எவ்வளோ உயரம் உயரம் மேலே தான் அப்பாடிக்கிறதா நீ. ஏய் கைஸ் நம்மளோட சிந்தாமணி சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கைஸ் அனல் பறக்குது. அனல் பறக்கும் சிந்தாமணி சிக்கன். உள்ள தள்ளு. பார்த்தீங்கன்னா நம்ம மாமா வந்து போன டைம் செஞ்சப்போ பெரிய வெங்காயம் போட்டாராம். பெரிய வெங்காயம் போட்டால் டக்குன்னு சுண்டிடும். அதனால் நீங்களும் நாங்கள் இந்த தடவை யூஸ் பண்ண மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். என்ன மாமா, கரெக்டு தானே மாமா? கைஸ் சிக்கன் நல்லா அருமையாக வந்திருக்கு. கைஸ் உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு செமையாக இருக்குது. இங்கே மாமா வீட்டுக்கு வந்தது போயிட்டு இன்றைக்கி ஒரு புடி. கைஸ் இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். கைஸ் சிந்தாமணி சிக்கன் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டு. அம்மா சொல்லுமாம்மா. நீ தான் சொல்லணும். சாப்பிட செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்க? கைஸ் நான் எதிர்பார்த்ததோட நான் நிஜமாலுமே இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது.